Hello friends, so Tecno இருந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா Tecno Pova நியூங்கிற ஸ்மார்ட் போன் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே Tecno என்ன எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Tecno Pova நியோட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீல கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஸ்மார்ட் போன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. போனை ப்ரொடெக்ட் பண்ண ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். எஸ், இது பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் கிடையாது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் தான். சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 18 வாட். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூலும் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பத்தி பார்த்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் டிசைன் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா மாடிஸ்ல இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் ஆன் லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. எதுவும் மேலே ஃபோனோட மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் தந்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனர் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.8 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே தராங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான், FHD ப்ளஸ் ரெசல்யூஷன் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து FHD ப்ளஸ் கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1640 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். FHD ப்ளஸ் கொடுத்துருந்தா இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனர் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்கான. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு AI லென்ஸ் கேமரா தந்திருக்காங்க. அது எதுக்கு தந்திருக்காங்கன்னு தெரியல. அப்படியே இந்த கேமராஸ் ஒட்டி பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா HiOS தராங்க. இது பார்த்தீங்கன்னா 100 லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ஒரு ப்ராசர் தராங்க. ஜிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் VR ஜிபியை தந்திருக்காங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா நார்மலாக தான் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு ஆவரேஜ் ப்ராசர் தான். நீங்கள் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து நீங்கள் ஹெவியாக கேம்ஸ் ப்ளே பண்ண முடியாது, நல்ல ஹெவியாக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஃபேஸ் லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சார் எப்படி இருக்காது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,240 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.